பிடிச்ச வேலையா? இல்ல நெறைய பணம் சம்பாரிக்கக்கூடிய வேலையா? சும்மா நண்பன் கூட பார்த்துட்டு, எனக்கு பிடிச்ச வேலைய தான் பண்ணுவேன். காசு கம்மியா இருந்தாலும் பரவால்ல. பணம் சரியா சம்பாரிக்காட்டியும் பரவால்ல. எனக்கு பிடிச்ச வேலைய நான் பண்றேன் அப்படின்னு நீங்க பேசிட்டு இருந்தீங்கன்னா, பாஸ் அப்படியெல்லாம் கிடையாது. கம் பேக் டூ ரியாலிட்டி. அதே சமயம் மார்க்கெட்ல இப்போ இந்த படிப்புக்கு தான் டிமாண்ட் அதிகம். இந்த பர்ட்டிகுலர் ஜாப் ரோலுக்கு தான் அதிகமா சேலரி குடுக்குறாங்க அப்படின்ட்டு இருக்கிறதுலயே அதிகமா பே இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ நீங்க சூஸ் பண்ணி, பிளைண்டா அத படிக்க ஆரம்பிச்சீங்கன்னாலும், அதுக்கும் உங்களுக்கு ஒரு ஆப் இருக்கு. வாங்க டேட்டா என்ன சொல்லுது எப்படி பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு நம்ம பியூர் பேஷன் நண்பர்கள பத்தி பார்த்துருவோம். எனக்கு இந்த படிப்பு தான் பிடிக்கும். எனக்கு இந்த விஷயம் தான் பிடிக்கும். இதுதான் என்னோட பேஷன். இதத்தான் நான் படிக்க போறேன். இந்த வேலைய தான் நான் செய்ய போறேன். அப்படின்னு இருக்கிற கேட்டகரி. ஸோ இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்தியால நீங்க படிக்க நினைக்கிற அந்த கோர்ஸுக்கு மார்க்கெட்ல டிமாண்ட் இல்ல அப்படின்ற பட்சத்தில, நீங்க உங்களுக்கு புடிச்ச ஒரு கோர்ஸ் என்ன வச்சுக்கோங்க, இந்த எக்கனாமிக்ஸ், ஜியோகிராஃபி, ஹிஸ்டரி, ஃபைன் ஆர்ட்ஸ், பொலிட்டிக்கல் சயன்ஸ், பிளெயின் மேத்ஸ் இந்த மாதிரி கோர்ஸஸ படிக்கிறது லிட்ரலி கேம்பிளிங்க்கு சமம். என்னதான் நீங்க அந்த ஃபீல்டுல எக்ஸ்பர்ட்டாவே இருந்தாலும், உங்களுக்கு பயங்கரமா அதுல ஸ்கில் செட் இருந்தாலும், நம்ம கண்ட்ரில அதுக்கான கார்ப்பரேட் ஜாப்ஸ் உங்களுக்கு தேவையான அளவுக்கு வால்யூம்ல இருக்காது. ரொம்ப 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 கம்மி ஜாப்ஸ் தான் இருக்கும். அதுவுமே இனிஷியலா பல வருஷங்களுக்கு நீங்க அண்டர் பெய்டா ஒர்க் பண்ண வேண்டியதா இருக்கும். உடனே சில பேர், "என்னதான் பணம் சம்பாதிச்சாலும் ஹார்ட்ஃபுல்லா ஹேப்பியா இருக்கிறது தான ப்ரோ முக்கியம்" அப்படின்னு சொன்னீங்கன்னா, சொல்றேன். எண்ட் ஆஃப் த டே வீட்டுக்கு வாடகை குடுக்குறதுக்கு பணம் வேணும். உங்க அப்பா, அம்மாக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் குடுக்குறதுக்கு பணம் வேணும். உங்க ஒய்ஃப்‌க்கு புடிச்சதுக்கு வாங்கி குடுக்குறதுக்கு பணம் வேணும். உங்க குழந்தைங்களுக்கு குவாலிட்டி ஆஃப் ஃபுட், ஷெல்டர், கிளாத் குடுக்குறதுக்கு பணம் தான் வேணும். ஸோ, நீங்க நெனைக்கிற மாரி உங்க பேஷன்ல வேலைக்கு போய் நீங்க ஏர்ன் பண்றது அவ்வளவாலாம் உங்களுக்கு பே பண்ணாது. அதுதான் ரியாலிட்டி. அப்பவும் ரொம்ப ஸ்டப்பானா, "இல்ல எனக்கு புடிச்சது தான் நான் படிப்பேன்" அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஐ வில் டெஃபினெட்லி சே தட் யூ வில் ரெக்ரெட் தட் டெசிஷன் இன் ஃபியூச்சர். இப்போ புடிச்சதையே படிக்கக்கூடாதா ப்ரோ? புடிச்சத படிச்சா அவ்வளோதானா ப்ரோன்னு கேட்டீங்கன்னா, அப்படிலாம் கிடையாது. புடிச்சத படிக்கலாம். எப்போனா, உங்களுக்கு புடிச்ச உங்க பேஷனுக்கு மார்க்கெட்ல ஆன் டிமாண்ட் இருக்கணும். பே இருக்கணும். அப்போ நீங்க அத படிங்க. அது இல்லன்னா, உங்களுக்கு ஜெனரேஷனல் வெல்த் இருக்கு. உங்க அப்பா, அம்மா நெறைய சொத்து சேர்த்து வச்சிருக்காங்க. நீங்க அண்டர் பெய்டா இருந்தாலும் பரவால்ல. இல்ல உங்களுக்கு வேலையே கிடைக்கலனாலும், உங்க ஃபேமிலில இருக்கிற வெல்த் அத மேட்ச் பண்ண முடியும் அப்படின்ற பட்சத்தில, உங்களுக்கு பேஷன்ல புடிச்சத படிங்க. 2வது விஷயம், உங்களோட பேஷன பிசினஸா கன்வெர்ட் பண்ற அளவுக்கு உங்க ஃபேமிலில வெல்த் இருக்கா? உங்க பிசினஸ்க்கு செட் ஆகுமா? உங்க ஃபேமிலி உங்க பிசினஸ்க்கு செட் ஆகுமா? ஃபேமிலியோட வெல்த் உங்க பிசினஸ்க்கு சப்போர்ட் பண்ண முடியுமா? அப்படின்னு பாருங்க. சப்போஸ் முடியும்னா படிங்க. ஏன்னா, பேஷன பிசினஸா மாத்துனா, அதுக்கு இன்னைக்கு மார்க்கெட்ல பயங்கர டிமாண்ட் இருக்கு. ஏன்னா, அத வெரைட்டியா எல்லா கம்பெனியும் ஒண்ணா பண்ண மாட்டாங்க. யாரோ சில பேர் அவங்களால முடிஞ்சவங்க அத ஒரு கம்பெனியா ஆரம்பிப்பாங்க. அதுக்கடுத்து அது நல்லா பிக்கப் ஆகும். அதுக்கு நல்ல கஸ்டமர்ஸும் வருவாங்க. கிளையன்ட்ஸ் கிடைப்பாங்க. ஸோ, இது எதுவுமே இல்லாட்டி கொஞ்சம் கஷ்டம். ஆனா, நீங்க ஒரு டெஸ்பரேட் ஃபேமிலிலேருந்து வரீங்க. நீங்க தான் உங்க ஃபேமிலியோட ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் பிரெட் வின்னரா இருக்கீங்கன்ற பட்சத்தில, இந்த மாதிரியான ட்ரெடிஷனல் கோர்ஸ சூஸ் பண்ணிறாதீங்க. உங்க லைஃப்ல பயங்கரமா ரெக்ரெட் பண்ணுவீங்க. சரி, இப்ப 2வது கேட்டகரி. பணத்த மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு கோர்ஸ சூஸ் பண்ணி, அதிலேயே ஒரு வேலைக்கு போறவங்கள பத்தி பார்க்கலாம். ஆமா, அவங்க நல்லா தான் இருப்பாங்க. நெறைய பணம் வச்சிருப்பாங்க. ஃபேமிலில மனி பர்டன் இருக்காது. எந்த பிரச்சனையும் இருக்காது. குவாலிட்டி ஆஃப் ட்ரீட்மெண்ட் குடுக்கலாம். குழந்தைங்கள நல்லா வளர்க்கலாம். ஒய்ஃப நல்லா பார்த்துக்கலாம். ஆனா, இவங்களுக்குள்ள லைஃப் லாங் ஒரு ரெக்ரெட் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம அந்த வயசுலயே அப்பவே நம்மளோட மனசுல தோணுன இந்த ஒரு விஷயத்த ட்ரை பண்ணி பார்த்துருக்கலாம் அப்படின்னு யோசிச்சு பார்ப்பாங்க. இத அவங்க லைஃப் லாங் யோசிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. சரி, இப்ப பணம் நெறைய கிடைக்குதுன்னு இப்ப கார்ப்பரேட்ல வேலை செஞ்சுட்டு நெறைய லட்சக்கணக்கில சம்பளம் வாங்கிட்டு இருக்கிற சில எம்ப்ளாயீஸோட நிலைமைய பத்தி பார்ப்போமா? கேலப் ஸ்டேட் ஆஃப் குளோபல் ஒர்க் ஸ்டேட் ரிப்போர்ட் படி, இந்தியால இருக்கிற கார்ப்பரேட் எம்ப்ளாயீஸ்ல வெறும் 23% தான் அவங்க ஒர்க்க ஆக்டிவா பண்றாங்க, புடிச்சு பண்றாங்க, ரசிச்சு பண்றாங்களாமா. மீதி இருக்கிற 59% ஆஃப் பேரு குவைட் குவிட்டிங் பண்றாங்கன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்னடா குவைட் குவிட்டிங்ன்னு கேட்டீங்கன்னா, அவங்க வேலை செய்யும்போது அவங்களோட பாடி மட்டும் தான் ஆஃபீஸ்ல இருக்கும். மீதி நேரம் அவங்க மைண்ட்ல அவ்வளோ ஃபோகஸ்டாலாம் அந்த ஒர்க்க பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. ஏதோ வந்துட்டோமே, சேர்ந்துட்டோமே அப்படின்றதுக்காக தான் அந்த வேலைய பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா. அதுவும் சவுத் ஈஸ்ட் ஏசியாலன்னு எடுத்துக்கிட்டா, இந்தியால தான் நம்ம பண்ற ஒர்க்ல ஒரு எமோஷனல் அட்டாச்மென்ட்டே இல்லாம பண்றவங்க ரொம்ப ரொம்ப அதிகம். அதாவது அந்த வேலையில இருக்கணும், நம்ம முன்னேறணுன்ற எண்ணம்லாம் அவங்களுக்கு இருக்காது. நம்ம வேலைக்கு வந்துட்டோம். சரி ஏதோ ஒண்ணு பண்ணுவோம். அதான் மாச கடைசியில இதுலருந்து தான் நமக்கு காசு வருதுன்ற ஒரு எண்ணத்துல மட்டும் தான் பண்றாங்களே தவிர, அவங்க செய்ற வேலைய அவங்க புடிச்செல்லாம் பண்றதில்ல. ஸோ பர்ட்டிகுலரா இந்த கேட்டகரியில இருக்கிறவங்கலாம் ஒரு பெரிய லே ஆஃப் ரிஸ்க்ல இருப்பாங்க. ஏன்னு கேட்டா, இவங்கள பொறுத்தவரைக்கும்
இவங்க செய்கிற வேலை மேலே இவங்களுக்கு ஒரு எமோஷனல் அட்டாச்மெண்ட் இல்லாதனால ஈவினிங் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த வேலை ரிலேட்டடாக நம்ம படிக்கணும்னோ இல்லை வீக்கெண்ட்ஸில் அந்த வேலை ரிலேட்டடான டெக்னிக்ஸை நம்ம அப்ஸ்கில் பண்ணிக்கணும்னோ இவங்களுக்கு தோணாது. அப்படியே தோணுனாலும் இவங்க அந்த வேலையை ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணுவாங்க. அதை படிக்கிறத ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. வேலைக்கு போவாங்க, வீட்டுக்கு வருவாங்க, சாப்பிடுவாங்க, தூங்குவாங்க, அடுத்த நாள் ரிப்பீட்டு. வேலையை என்ஜாயே பண்ண மாட்டாங்க. பர்டிகுலராக டெக் இண்டஸ்ட்ரி ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு பயங்கரமான பிரேக் த்ரூ வந்துக்கிட்டே தான் இருக்கும். டெக்னாலஜி முன்னேறிக்கிட்டே தான் இருக்கும். இந்த நிலைமையில் என்ன ஆகும்னா, இவங்க தங்களை தாங்களே அப்ஸ்கில் பண்ணிக்காதனால டெக்னாலஜி கூட இவங்க காம்பீட் பண்ண முடியாமல் லே ஆஃப் ரிஸ்க்லாம் மாட்டிப்பாங்க. அதுவும் பர்டிகுலராக ஏஐலாம் வந்து இன்றைக்கி காலகட்டத்தில் ஒர்க் ஃபோர்ஸ் வந்து ரொம்ப மாறிட்டு இருக்கு. ஸோ இவங்கெல்லாம் மோஸ்ட்லி இந்த லே ஆஃப் கேட்டகரி கூட வந்துடுவாங்க. அப்படியே இவங்க லே ஆஃப் ஆகலைனாலும் அவங்க வேலையில் கண்டினியூஸாகவே இருந்தாலும் அதுக்கப்புறம் இன்னொரு பிரச்சனை வரும். இவங்களுக்கு எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ் ரொம்ப ஈஸியாக வந்துடும். இது பெரிய பெரிய வேலை செய்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை, சின்ன வேலை செஞ்சாலும் வேலையில் பேஷன் இல்லாமல் பண்ணுற எல்லாருக்குமே இது எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ் வரும். இது என்ன ஆகும்னா, ஒரு வயசில் பணம் சம்பாதிக்க ஆரம்பித்ததும் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க, குழந்தை குட்டிகளை பெற்றிருப்பாங்க, ஹோம் லோன் எடுத்திருப்பாங்க, பல கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ இந்த கட்டத்தில் இவங்க மனசே வந்து நமக்கான ஃபீல்டு இது இல்லை, நம்ம இங்கேருந்து க்ரோ ஆகலை, ஜஸ்ட்டு காசு தான் வாங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு இவங்களுக்கு தோண ஆரம்பித்து இவங்களுக்கு பிடிச்ச வேலைக்கு இவங்க ஸ்விட்ச் பண்ணணும்னு நினச்சாலும் இவங்களோட சுச்சுவேஷன் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்காது. ஏன்னா அடுத்த மாதம் லோன் கட்டணும், அவ்வளோ பிரச்சனை இருக்கும். இவங்களோட வேலையை விட்டுட்டு இவங்களோட பேஷனை இவங்களால சேஸ் பண்ண முடியாது. சப்போர்ட்டிவான லைஃப் பார்ட்னர் இருந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் அப்படி இல்லைன்னா இந்த வேலையில் தலையெழுத்தேன்னு இவங்க ஒரு 30-40 வருஷம் உட்காந்து தான் ஆகணும். வேற வழியே கிடையாது. அப்போ என்னதான் ப்ரோ சொல்ல வர, பிடிச்சதும் படிக்கக்கூடாதுன்ற, காசு வர்றதும் படிக்கக்கூடாதுன்றனா நாங்கள் என்னதான் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு சம வழி இருக்குது, என்னன்னு சொல்கிறேன். பட் இதுவரை இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு ரிலேட்டபுளாக இருக்குது, வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு செல்ஃபி சயின்ஸ். நவ் கெட்டிங் பேக் டு த டாபிக். இப்போ வழி என்னன்னா, உங்களுக்கு பிடிச்ச விஷயம், உங்களோட பேஷன் இன்னைக்கு மார்க்கெட்டில் ஆன் டிமாண்டில் இருக்கிற ஜாப்ல எந்த ஜாப் கூட மர்ஜ் பண்ண முடியும்னு பாருங்க. அப்படி ஒரு ஜாப் என்ன இருக்குன்றத சர்ச் பண்ணுங்க, கண்டிப்பாக கிடைக்கும். கிடைக்காம எல்லாம் இருக்காது. டாப் மோஸ்ட் பேயிங் ஜாபா இல்லாட்டியும் டீசென்ட் பேயிங் ஜாப்ல உங்களுக்கு பிடிச்ச பேஷனை இன்டெகிரேட் பண்ணக்கூடிய ஒரு இடம் கண்டிப்பாக இருக்கும். அதை தேடி கண்டுபிடிங்க. அப்படி நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய ஃபீல்டுன்றது பியூர் பேஷன் பேஸ்டாகவும் இருக்கக்கூடாது, பியூர் மணி பேஸ்டாகவும் இருக்கக்கூடாது. இது ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்பரான ஃபீல்டாக ஜாபாக நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும். என்னதான் பணத்துக்காக அந்த வேலையை நீங்கள் பண்ணாலும் உங்களுக்கு அந்த வேலை மேலே பியூராக ஆர்கானிக்காக உங்களுக்குன்னு பர்சனலாக அந்த வேலை மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். அப்போ தான் அந்த ஃபீல்டில் நீங்கள் ஷைனும் ஆக முடியும். உங்கள் பேஷனை மாடர்ன் ஜாபில் எப்படி மர்ஜ் பண்ணுறதுன்றது அவுட் அண்ட் அவுட் உங்கள் கையில் தான் இருக்குது. உங்களோட இன்டெலெக்சுவாலிட்டியும் க்ரியேட்டிவிட்டியும் தான் அதுக்கான ஆன்சரை கொடுக்கும். இன்கேஸ் நீங்கள் இப்போ வேற ஒரு கார்பரேட் ஜாபில் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்கன்னா உங்களோட பேஷனுக்கு தகுந்த மாதிரி அந்த கம்பெனியில் ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டு இருக்கான்னு செக் பண்ணுங்க. இன்டர்னல் ப்ராஜெக்ட்ஸ்குள்ளே ஸ்விட்ச் ஆகிங்க. உங்களுக்கு பிடிச்ச வேலையை உங்கள் கம்பெனிலேயே அந்த ப்ராஜெக்டாக எடுத்து நீங்கள் 100% எஃபர்ட் போட்டு பண்ணுங்க. கண்டிப்பாக நீங்கள் ஷைன் ஆகுவீங்க. இல்லைனா ஒர்க் முடிஞ்சதும் இருக்கிற ஈவினிங்ஸையும் வீக்கெண்ட்ஸையும் உங்களோட பேஷனுக்கு டெடிகேட் பண்ணி அதுக்கான ஒரு போர்ட்ஃபோலியோவை பில்ட் பண்ணுங்க. நான் இந்த யூடியூப் சேனலில் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி. இல்லை ப்ரோ, எனக்கு ஈவினிங்ஸும் இல்லை, நான் ரொட்டேஷனல் ஷிஃப்ட்ஸு, நைட் ஷிஃப்ட்ஸு, ரொட்டேஷனல் வீக் ஆஃப்ஸ்லாம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு சொன்னீங்கன்னா ஐ ஃபீல் ரியலி பேட் ஃபார் யூ கைஸ். நம்ம நாட்டில் எம்ப்ளாயீஸ்க்கான ஸ்டாண்டர்ட் அந்த நிலைமையில் இருக்குது. வேறு வழி இல்லை. நீங்கள் எப்படியாவது கொஞ்சமாச்சும் ஃப்ரீ டைமை கொண்டு வந்து அதில் உங்களோட பேஷன் போர்ட்ஃபோலியோவை பில்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அதுவும் பர்டிகுலராக நீங்கள் நைட் ஷிஃப்ட், ரொட்டேஷனல் வீக் ஆஃபில் வேலை செய்வீங்கன்னா உங்களோட பேஷன் தான் உங்களை காப்பாற்றும். இதில் எனக்கு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸே இருக்குது. கார்பரேட்டில் என்னை எப்படிலாம் வச்சு செஞ்சாங்கன்றதை இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் டைம் கிடைக்கும் போது நான் பண்ணுறேன். ஸோ மாரல் ஆஃப் த வீடியோ இஸ், ரொம்ப பேஷன் ஓரியன்டாக ரொம்ப செல்ஃபிஷாகவும் இருக்கக்கூடாது. அதை நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு கஷ்டமாகி முடிச்சிடும். அதே சமயம் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்காகவும் வாழக்கூடாது. பேஷன் நமக்காக, காசு நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்காக. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் உங்களோட பேஷனை ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனியாவோ ஒரு ஸ்டார்ட் அப்பாவோ மாற்றுங்க. ஸோ தட்ஸ் ஆல் வியூவர்ஸ். சயின்ஸை உங்கள் சைடு வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் டு செல்ஃபி சயின்ஸ். சைனிங் ஆஃப்.